நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் வழிவந்த வழக்கறிஞர் சமூகத்திற்கு என்னுடைய புரட்சிகர வணக்கம். இந்திய விடுதலைக்கு களமாடிய மகாத்மா காந்தி இந்திய அரசியலில், உலக அரசியலில் தன்னிகரற்ற தலைவனாக நிமிர்ந்து நின்ற பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், தமிழ் மண்ணில், தமிழ்நாட்டின் மண்ணில் ஈகத்தாலும் தியாகத்தாலும் தன்னுடைய புரட்சிகர சிந்தனையாலும் இந்திய விடுதலையை உறுதி செய்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற மகத்துவமான தலைவர்கள் வழக்கறிஞர்களாக இந்திய அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டார்கள். சமூக விடுதலையை உறுதி செய்த உலக அறிஞர்களின் அரசியல் வரலாற்றில் ஆயுதம் ஏந்தாத ஒரு புரட்சியை நடத்தி காட்டிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பொருளாதார சமூக விடுதலையை, அரசியல் பிரதிநிதித்துவத்தை இந்திய மக்கள் அனைவர்களுக்கும் உறுதி செய்தார்கள். அப்படி உலக தலைவர்கள் ஆக நிமிர்ந்தவர்கள், உள்ளூர் தலைவர்களாக நிமிர்ந்தவர்கள் அத்தனை பேரும் வழக்கறிஞர்கள். அத்தனை பேரும் வழக்கறிஞர்கள். தமிழ்நாடு அரசியல் களமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியல் களமாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய போராட்டம், உடலில் எந்த இடத்தில் அடிபட்டாலும் கண் அழுவது போல, சமூகத்தில் எங்கு அநீதி நிகழ்ந்தாலும் உடனடியாக வழக்கறிஞர் சமூகம் ஆர்ப்பரித்து கலந்திருக்கிறது, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது, போராடி இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக, காவல்துறையின் வன்முறைகளுக்கு எதிராக வழக்கறிஞர் சமூகம் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. ஆனால் வழக்கறிஞர் சமூகம் தனக்கான போராட்டத்தில் தோற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் அனைவரும் வழக்கில் வெற்றி பெற்றார்கள், தன்னுடைய சொந்த வழக்கில் தோற்று போனார்கள். ஏன்? ஒற்றுமை இல்லை. உண்டுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மை ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்றார் மகாகவி பாரதியார். அந்த வார்த்தையை வழக்கறிஞர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்ன பிரச்சனை? சமூகத்தில் உயர்நிலையில், பொருளாதார நிலையில் உயர்ந்த சமூகங்கள் வழக்கறிஞர்கள் தொழில் செய்கிற போது இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு இவ்வளவு பிரச்சனை வரல. அப்போ வழக்கறிஞர் தொழில் எப்படி பிரச்சனைக்கு உள்ளாகப்படுகிறது? பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் அன்றாடங்காட்சிக்கு பிறந்த பிள்ளைகளும் வழக்கறிஞர்களாக வருகிற போது இந்த வழக்கறிஞர் தொழிலிருந்து வழக்கறிஞர் சமூகத்தை வெளியேற்றுகிற வேலையை அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு நிகராக உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன செஞ்சிருக்கணும்? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக, ஒரு இளம் வழக்கறிஞர்களாக, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து வளர்ந்து வழக்கறிஞர்களாக பயிற்சிக்கு வருகிற போது எங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்களெல்லாம் பெரிய ஊதியம் கொடுக்கல. என்னால் முடிஞ்சது செய்வாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? இறப்பு பிறப்பு சான்றிதழ், அதற்கான உத்தரவுகளை ஒவ்வொரு குற்றவியல் நடுவரும் வழங்குவார்கள். அதில் குறைஞ்ச ஊதியம் கிடைச்சது. அந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான உத்தரவை பெறுவதற்கான அதிகாரத்தை நீதித்துறையிலிருந்து மாற்றி வருவாய்த்துறைக்கு கொடுத்தார்கள். என்ன நடந்தது? அதனால 15,000 ரூபாய் லஞ்ச பணம் பெற்றுதான் ஒரு பிறப்பு இறப்பு சான்றிதழை பெறுகிற நிலைக்கு பொதுமக்கள் ஆளாகி போனார்கள். இளம் வழக்கறிஞர்களிடமிருந்து அந்த பொருளாதாரம், அவர்களுக்கு கிடைந்த குறைந்த ஊதியம் பறிக்கப்பட்டது. அதற்கப்புறம் என்ன? நுகர்வோர் நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பை எந்த ஒரு நுகர்வோரும் அவருக்கான அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய ரெட்ரஸல் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய, அந்த கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் மனு செய்து கொள்ளலாம் என்கிற நிலையில் வந்து அப்போதும் வழக்கறிஞர்களுடைய இருப்பை, பங்களிப்பை, அவருடைய செல்வாக்கை, அவருடைய பொருளாதாரத்தை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வெளியேற்றியது. அதுக்கப்புறம் என்ன? இந்த சாலை விபத்துகளில் ஏற்படுகிற போது அதில் வழங்கப்படுகிற இழப்பீடு தொடர்பான வழக்குகள், தீர்ப்பாயம்,
விபத்து காப்பீடு தீர்ப்பாயத்தில் வழங்கப்படுகிற தீர்ப்புகளில் அன்றைக்கு வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்க? வழக்கறிஞர்கள் அந்த மனுவை போட்டு முழுமையாக வழக்கை நடத்தி அதற்கான காசோலையை பெற்று அதை அந்த வழக்காடிக்கு அந்த பயனாளிக்கு அந்த இழப்பீடு எவனுக்கு போகணுமோ அவருக்கு கொடுப்பார்கள். அதிலிருந்து வழக்கறிஞர்களை காசோலை நேரடியாக அந்த பேமெண்ட்டு எங்கே போகுது? வழக்காடிக்கு போகுது. அப்போ அதில் என்ன நடக்குது? எப்படின்னு பாருங்க. அதை அப்போ நான் இப்படி சொல்கிறேன், ஐ எம் பெக்கிங் a judgment from the judge. After that I am begging the money or fees from the client. நான் பிச்சை எடுத்தேன். எப்போது பிச்சை எடுத்தேன்? நீதிக்காக, தீர்ப்புக்காக, தீர்ப்பாணைக்காக, அவார்டுக்காக, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீதிபதியிடம் பிச்சை எடுத்தேன் வழக்கறிஞர். அதற்கு பிறகு அந்த அவார்டை வாங்கி அவன் கையில் கொடுத்துட்டு அவன் தட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நிலைக்கு ஆளாகப்பட்டேன். இதான் இது ஒரு வழக்கறிஞன் அடிப்படையில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்திற்கு கூட சைக்கிள் இல்லாமல் நடந்து போய் படித்து அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் படித்து ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியின் மகத்தில் பிறந்து கழிவறை கூட கட்ட முடியாத ஒரு வீட்டில் வளர்ந்து வாழ்ந்த ஒரு மகன் அவன் தருகிற வழக்கறிஞராக கொடுக்கிற வாக்குமூலம் புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்புறம் அவன்கிட்ட பிச்சை எடுத்து போனா போதும் இந்த வக்கீலே அப்படின்னா அவர் போனா போதுன்னு ஏதாவது கொடுக்குற நிலைக்கு ஆளாக்கினார்கள். அடுத்து என்ன? இந்த சட்ட உதவி மையம் ரொம்ப அவசியமானதுதான். அடுத்து சமரச தீர்ப்பாயம். வழக்கறிஞர்களுக்கான செல்வாக்கை, வழக்கறிஞர்களுக்கான நீதி பரிமாற்ற முறையினுடைய அந்த பங்களிப்பை, வழக்கறிஞர்களுடைய சமூக செல்வாக்கை, அரசியல் செல்வாக்கை, பொருளாதார அந்த பலனை முழுமையாக பிடுங்கினார்கள். யார் பிடுங்கினது? வழக்கறிஞர்களை போல வழக்கறிஞர்களாகவே இருந்து நீதிபதிகளே பிடுங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. மறுக்க முடியுமா? இந்த வழக்கறிஞர்கள் படுகிற இன்னொரு அநீதி என்ன? ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களிலும் தமிழ்நாடு எங்கும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வன்கொடுமையினாலும் சமூக விரோதிகளின் தாக்குதலினாலும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த 5 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். அதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாம் வேலைநிறுத்தம் செய்கிறோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பரிந்துரைக்கப்பட்ட அதையெல்லாம் செய்யறதில்லை. எதை நாம் கேட்கிறோமோ அதை செய்வதில்லை. எதை கேட்க மறுக்கிறோமோ, வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதை திணிப்பது. இதுதான் இங்க நடக்கிற அநீதி. இதுதான் நீதி. நீதிமன்றங்களே இது அநீதி இழைக்குதுங்கிற அந்த உண்மையை உறக்க சொல்வதற்கு வழக்கறிஞர்களுக்கு நேரமும் இல்லை, எண்ணமும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ப என்ன, நான் இப்படி சொல்லுகிறேன், வீதியில் சமூக விரோதிகளால் வீழ்த்தப்பட்டு குருதி சிந்திய, ரத்தம் சிந்திய ஒவ்வொரு துளிக்கும், வழக்கறிஞர்களுடைய ரத்த துளிகள் ஒவ்வொரு துளிக்கும் பொறுப்பேற்க வேண்டியது ஒற்றுமையற்ற, ஒருங்கிணைப்பற்ற வழக்கறிஞர் சமூகமும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான். அந்த ரத்தத்துக்கு பதில் சொல்லணும். அது ஒன்று ரத்தம் நினைக்கிறியா? என்னது அர்த்தம்? அது தாயும் மகளும் பெண், தாயும் மகளும் பெண் தானே. அப்ப தாய் அவளை பெண்ணாக பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க இன்றைக்கு ஒவ்வொரு நீதிபதியும் வழக்கறிஞர்களுக்கு வேற, நாங்க வேற அப்படிங்கிற நிலை. ஒவ்வொரு உத்தரவுகளையும் நாங்கள் கண்ணாடியில் எங்களை பார்ப்பது போலத்தான் வழக்கறிஞர் சமூகத்தின் குரலாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நீதிபதியையும் ஒரு வழக்கறிஞர் பார்ப்பது எப்படி தெரியுமா? கண்ணாடியில் எங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் ரசிப்பதை போலத்தான் உங்களை ரசிக்கிறோம், மதிக்கிறோம், மன்றாடுகிறோம். உங்களுக்கான கௌரவத்தை, அதிகாரத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஆனால் எங்களுடைய உணர்வுகளை நீதிபதிகள் மதிப்பதில்லை. இதான் நிலை, இதான் அடிப்படை நிலை. எந்த விடயத்தில், எந்த விஷயத்தில் இவர்கள் மதித்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள்? எதுவும் இல்லை, இது வரைக்கும் இல்லை.
அப்போ இந்த இ ஃபைலிங்கில் என்ன பிரச்சனை? சம்பந்தமே இல்லாமல் வக்கீல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பொதுமக்களோ அல்லது நீதிபதிகளோ நினைக்கலாம். கழிவறை இல்லாத கட்டடங்களுக்கு, நீதிமன்ற கட்டடங்களுக்கு கம்ப்யூட்டர் எதற்கு? அவசரத்தில் ஒரு பெண்பால் வழக்கறிஞர் எவ்வளோ சிரமத்துக்கு உட்படுறாங்க. ஆண்கள் நாங்கள் வழக்கறிஞர்கள் எது வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் எங்களுடைய அந்த அவசர நிலையை, உடல் கழிவை நாங்கள் வெளியேற்றிடலாம். ஒரு பெண்பால் வழக்கறிஞர், நீதிமன்ற ஊழியர்கள் இருக்கிற பெண்கள் அவர்களுடைய சூழ்நிலையை நினைச்சு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு உத்தரவு உண்டாங்க, அதுக்கு ஒரு நடைமுறை உண்டா? உங்களுடைய அதிகாரத்தை இந்திய அரசாங்கத்தின் மீதும் உங்களுடைய அதிகாரத்தை தமிழ்நாடு அரசின் மீதும் நீங்கள் செலுத்தி இந்த கட்டமைப்பை உறுதி செய்து அதற்கு பிறகு வக்கீல்லாம் கூப்பிட்டு பேசி அப்படி செஞ்சிருந்தா அது சரி. எத்தனை நீதிமன்றங்கள் இன்றைக்கு சொந்த கட்டடம் இல்லாமல் வாடகை கட்டடத்தில் இயங்குது. அதற்கான வாடகை கொடுக்க முடியாமல் குடவாசல் நீதிமன்றத்தில் உள்ள சொந்த கதை, சோக கதை என்னன்னா, அண்ணன் நீதிமன்றத்தை அவருக்கு வாடகைக்கு விட்டுட்டு வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கந்தசாமியையும் சபேசனையும் செந்திலனையும் சிவசங்கரனையும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நாங்கள் இந்த பக்கம் போகும்போது துண்டை எடுத்து தலையில் போட்டுட்டு இப்படி போக வேண்டியதாக இருக்குது. அப்படி போகும்போது இந்த ஒரு துண்டை போட்டு வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. வர்றது சபேசலாம் சந்தானமானு தெரியாத அளவுக்கு. ஏன் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, இன்னும் அவருக்கு நோ கேஷ். அவ்வளோதான். அதற்கு உயர் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்ன, மாவட்ட நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரியலை. அக்யூஸ் தான் நீதிபதியை பார்த்து பயப்படணும், வழக்கறிஞர் பயப்படணும் அவசியம் இல்லை. வழக்கறிஞர்னா யார் தெரியுமா? இந்திய விட அப்பவே சொல்லிட்டேன் நான். வழக்கறிஞர்னா யாரு? வழக்கறிஞர்களுக்கும் இந்த நீதிமன்ற நீதி பரிபாலனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி? கட்டடங்கள், நீதிபதி இல்லாத ஒரு கட்டடம் நீதிமன்றமாக ஆகாது. மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனை ஆகாது, அது வேறு கட்டடம் தான். கடவுள் இல்லாத கட்டிடம், அது கோவில் இல்லாத வேறு கட்டடம் தான். அதே போல அந்த நீதிபதிகள் இல்லாத கட்டடம் நீதிமன்றமாக ஆகாது, அது ஒரு கட்டடம் போல வழக்கறிஞர்கள் இல்லாத நீதிமன்றமும் வெறும் கட்டடம் தான், அது நீதிமன்றமா இருக்காது. அதை புரிஞ்சுக்கணுங்க. அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சகர் இல்லாத கோவிலில் பாலடைஞ்சு போவோம். கடவுள் இருப்பார், அர்ச்சனை பண்ண ஆள் இருக்காது. அப்போ அவர் தான் சுத்தம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், பூ வைப்பார், அலங்காரம் பண்ணுவார். அவர் இல்லைன்னா கட்டடமும் சீரழிஞ்சு போவோம், உள்ளே இருக்கிற அந்த சிவலிங்கமும் சீரழிஞ்சு போவோம், அந்த கோவிலும் சீரழிஞ்சு போவோம். அப்படிதான் அர்ச்சகரை போல கடவுள் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி என்றால் அதை முழுமையாக தன்னுடைய நிர்வாகத்தில் வைத்திருக்கிற வழக்கறிஞர், கோர்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் இல்லை என்றால் அந்த கட்டடமும் சீரழிந்து போகும். நீதிபதியாக கடவுளாக பார்க்கப்படுகிற நீங்களும் குளிக்க முடியாமல் எப்படி அபிஷேக ஆராதனை இல்லாத கடவுள், பாலடைந்து போன கடவுளும் கோயிலும் இருப்பதை போல ஒரு நீதிமன்ற கட்டடம் வீணாக போகும். இதை புரிஞ்சுக்கணும். இந்த நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இளம் நீதிபதிகளை வழிநடத்துவது மூத்த நீதிபதி வழக்கறிஞர்கள் தான். அவர்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து அவங்களை வழி நடத்தி கொண்டு வருவது. பல்வேறு நீதிபதிகள் அதை ஒற்றுக்கொண்டார்கள். அப்படி நாம் ஒரு அங்கம், நீதி பரிபாலன முறையில் வழக்கறிஞர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். அந்த வழக்கறிஞர் சமூகம் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது, பல்வேறு முறையில் பாதிக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கண்கட்டி வாய் ஒத்தி வேடிக்கை பார்க்கிறது. வழக்கறிஞர்கள்கிட்ட இருக்கிற என்ன குறை? எல்லாரும் தலைவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில், காங்கிரஸ் கட்சியில், பிஜேபி கட்சியில், விடுதலை சிறுத்தை கட்சியில், நாம் தமிழர் கட்சியில், எல்லா கட்சிகளிலும், அனைத்து கட்சியிலும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளிலும் முன்னணி தலைவர்கள் வழக்கறிஞர்கள். ஆனால் அந்த தலைவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அது ஒரு சாபக்கேடு. இந்த குரலை உயர்த்தினால் என்ன வரும்? நீதிபதிகள் கோச்சிக் கொள்வாங்களோடு ஒரு பயம் இருக்கு வக்கீல் சமூகத்துக்கு. ஏன் கோச்சிக்கணும்? அவங்களுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லையே. நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் கொண்டு வருகிற நடைமுறையில தான் பிரச்சனை. அந்த நடைமுறையை அவர்களுக்கு நம்ம
தவறானது, ஏற்புடையதல்ல என்று நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மாற்றினால் அவர்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. ஒரு விவசாயி இறந்தவன் என்று சொன்னால், ஒரு விவசாயி வாழ வழி இல்லாமல் தவிக்கிறான் என்று சொன்னால், அது ஒரு பசி சமூகமாக, பட்டினி சமூகமாக செத்து போகும். பஞ்சம் பசி வந்து மக்கள் செத்து போவார்கள். ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டு அவன் வாழ அருகதையற்று நிற்கிறான் என்றால் உழைப்பு சமூகம் அப்போது நாரி போகும். உழைப்பில் இருந்து ஏதோ ஒன்றையும் கழிச்சாலும் அங்கு ஒன்றுமில்லை. அந்த உழைப்பாளி வாழ வேண்டும். அதே போல வழக்கறிஞர் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், சமூக அரசியல் பொருளாதார கட்டமைப்பில் இந்த தேசத்தில் மிகப்பெரிய இடி விழும், ஒரு பின்னடைவு ஏற்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். வழக்கறிஞர்கள் சாதாரண ஆள் அல்ல. என்னுடைய முதல் வகுப்பில் என்னுடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னது இன்னும் காதில் விழுகிறது. அது என்ன? The advocate is not an ordinary person, differ from others. முதல் நாள் முதல் வகுப்பு. ஒரு வழக்கறிஞர் ஒரு சராசரி மனிதன் அல்ல. அவன் அறிவால், பண்பாட்டால், நாகரிகத்தால், கருத்தால், கொண்ட கொள்கையால், உணர்வால், கொண்ட செய்தியால் மற்ற மனிதர்களை விட மேம்படுகிறான், வேறுபடுகிறான் என்று அவர் சொல்றார். அப்படி மாறுபட்ட வேறுபட்ட மகத்துவமான வழக்கறிஞர் சமூகத்தை நீங்கள் எளிய மனிதனைப் போல அதற்கும் கீழாக நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால், அதை கேட்க வேண்டிய உரிமையும் கடமையும் உணர்வும் எங்களுக்கு இருக்கிறது. அதை யார் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, தடுத்து விட முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா. சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்வது, இந்திய மக்களுக்கு சொல்வது. த பர்சனல் லிபர்ட்டி, சுதந்திர உரிமை, கருத்துரிமை. இந்த சுதந்திர உரிமை எல்லாருக்கும் பெற்றுத் தருகிற, திக்கற்றவனுக்கும் திசையாட்டுகிற, மக்கற்றவனுக்காக வரைந்து பேசுகிற வழக்கறிஞர்களுக்கு அந்த பர்சனல் லிபர்ட்டி இருக்கா? இல்லை. அவர்களுக்கு என்று ஒரு மானியம் உண்டா? அவர்களுக்கு என்று ஒரு கட்டிடங்கள் உண்டா? ஒரு விடுதிகள் உண்டா? கிடையாது. ஒரு சேமநிலை நிதியை உயர்த்தி தர வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை. 3 ஆண்டுகள் வரை பணி செய்கிற, பயிற்சி பெறுகிற இளம் வழக்கறிஞர்களுக்கு ஸ்டைபண்ட் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கிடைக்கல. எதுவும் கிடைக்காது. எங்கள் ஐயா சுகுமாரன் வகுப்பெடுக்கும்போது 2017 நாங்கள் ஒரு மாணவர்களாக வகுப்பெடுக்கும்போது, அவர் பொதுவாக வகுப்பெடுக்கும்போது வழக்கறிஞர்கள் போராட்டம் அப்படிம்பாரு. வகுப்பெடுக்கும்போது நாங்கள்லாம் மாணவர்கள் வெல்லாது ஜெயிக்காது அப்படின்னு சொல்லணும். இதுதான் நிலை. ஏன் இன்றைக்கு என்ன நிலைமை? யாரும் வரல. ஏன்? அவர்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, நமக்கெல்லாம் வேலை இல்லை. இன்றைக்கு நாம் தவிர்க்கிற ஒவ்வொரு ஒமிஷன், தவிர்ப்பும் உங்களுடைய தவிப்பாக மாறும். ஒரு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் வழக்கறிஞர் தொழிலில் இருந்து சம்பாதித்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் மகனையும் வளர்த்து விட்ட வழக்கறிஞர்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு புதிதாக நுழைந்திருக்கிற, நீதித்துறையில் புதிதாக நுழைந்திருக்கிற இளம் வழக்கறிஞர்களுக்கு தான் பிரச்சனை. அதை இளம் வழக்கறிஞர்கள் நெஞ்சில் ஏந்துக்கணும். ஏதோ ஒன்றையும் இழக்க முடியாதவர்கள் ஏதோ ஒன்றையும் பெற முடியாது. நாம் நம்மளுடைய வருமானத்தை இழக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தன்மானத்தை மீட்க முடியும். நம்மளுடைய இனமானத்தை, நம்முடைய தன்மானத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வருமானத்தை இழக்க நாம் தயாராக நிற்க வேண்டும். அதுதான் இங்கே அடிப்படையான விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். இந்த இ ஃபைலிங் முறையில் என்ன? முதல்ல நான் கான்ஃபிடென்ஷியல் நான் சொல்கிறேன். இது ஒரு நம்பகத்தன்மையுடையதா? யூபிஐ முறையில் இ பேமெண்ட்டு, பேடிஎம், ஜிபே, இதில் இன்றைக்கு அமலாக்கத்துறை, இந்திய அமலாக்கத்துறையினுடைய குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்குது. அது என்ன? 3746 கோடி முறைகேடு நடந்திருக்கிறது இந்த ஜிபே யூபிஐ மூலியமாக. அப்ப எல்லாமே டிஜிட்டல் மயம் சொன்னா, அதை ஹேக்கர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு. அதை நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? என்னுடைய தரவுகள், என்னுடைய டேட்டா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் என்பதற்கான நம்பகத்தன்மையை
இந்த நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்துகிறதா? ஒன்று, முதல் கேள்வி. த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ், நடைமுறை சாத்தியம் இல்லாதது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு சிவில் வழக்கில் நம்ம கோப்பு கொடுக்கும்போது, அந்த வழக்கு கோப்பு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150-200 பக்கங்களை கொடுக்குறோம். அந்த தாள்களை கொடுக்கும்போது, அது ஆன்லைனில் ஏற்றும் போது, பதிவேற்றம் செய்யும்போது அதில் என்ன வருது? கிட்டத்தட்ட நம்ம செல்ஃபோனில் கைபேசியில் எடுக்கும்போது, அந்த பதிவேற்றம் செய்யும்போது தெளிவாக இல்லை அப்படின்னு ஒரு குறை வருது. அப்படி தெளிவாக இல்லை அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதை ஸ்கேன் மெத்தடில், ஸ்கேன் சென்டரில் போய், ஒரு இ சேவை மையம், ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில், ஒரு கணினி வச்சிருக்கிற மையத்தில் போய் அதை பதிவேற்றம் செய்யும்போது அதற்கு ஒரு 1000, 1500, 2000 செலவாகும். இந்த 1000, 1500 இந்த பொதுமக்கள், ஏழை எளிய கீழமை நீதிமன்றங்களுக்கு வருகிற அன்றாடம் காட்சிகள் இடத்துல, விவசாய தொழிலாளர்கள் இடத்துல, பெயிண்ட் அடிக்கிற இடத்துல, ரிக்ஷா ஓட்டுற இடத்துல, கொத்தனார் வேலை, சித்தார் வேலைக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற வீட்டில் இடத்துல என்னால் கேட்க முடியுமா? கேட்டால் இந்த வக்கீல் காசு நிறையா வாங்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு என் மேலே வருமா? வராது. ஏற்கனவே வருது. தொழில் போட்டியில் அவர் இவ்வளோத்துக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் இவ்வளோத்துக்கு அப்படிங்கிறலாம் இன்றைக்கி திரை மறைவில் போயிட்டு இருக்கிற ஒரு செய்தி. அப்படி வரும்போது அந்த ஏழை எளிய வழக்காடி அந்த பொதுமக்கள்கிட்ட நான் 2000, 3000, 4000 அதிகமாக எக்ஸ்ட்ரா வாங்கும்போது அவர்களுடைய நிலை என்னத்திற்கு ஆகிறது? இப்போ கட்ட பஞ்சாயத்துகள் அதிகம் வருகிறது, அதை தடுக்க வேண்டும். அதற்காகவே நாங்கள் நீதிமன்றங்களை உருவாக்கி சட்ட பஞ்சாயத்து செய்கிறோம் என்று சொல்லுகிற நீதியரசர்களே, மறுபடியும் அவர்களுக்கு ஒரு நிதி சுமையை, பொருளாதார சுமையை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த பொதுமக்களிடத்தில் நீங்கள் புகுத்துகிற போது அவர்கள் எளிதாக கட்ட பஞ்சாயத்துக்காரர்களை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் என்றால் நீதிமன்றங்களில் வழக்கே வராதே, என்ன செய்வீங்க? அப்ப நான் கான்ஃபிடென்ஷியல், நம்பகத்தன்மையற்றது. அடுத்து என்ன? பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். அடுத்து என்ன? கட்டமைப்பு, நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கழிவறைகள் இல்லாத கட்டிடங்களுக்கு கணிப்பொறி எதற்கு? அதான் நிலைமை இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது மின்வெட்டு இல்லாத நீதிமன்ற வளாகம் இருக்கா? ஜெனரேட்டர் இருக்கா? அங்கேருந்தே வருவோம். முழுமையாக ஜெனரேட்டர் இருக்கிறா? இல்லை. அந்த ஜெனரேட்டர் இருந்தாலும் யூபிஎஸ் ஒன்று வச்சுருக்காங்களே, மின்கலன், அது இருக்கா? அது இல்லை. இதெல்லாம் இல்லாத போது கணிப்பொறி, கம்ப்யூட்டர் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. இடையில 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிற காலத்தில் என்ன செய்வது? உங்கள்கிட்ட அந்த கெயிலின் இருக்கா? அடுத்து ப்ரிவென்ஷனி அந்த ஸ்டெப் எடுக்க முடியுமா? உங்களால் முடியாது. அடுத்து கம்ப்யூட்டருக்கான அறை, அந்த ரூமு, அந்த சர்வரு எல்லாம் கரெக்டாக இருக்கா? இல்லை. இணையதள வசதி இருக்கா? இல்லை. எதுவும் இல்லை. என்ன இருக்கு? எங்கள்கிட்ட உத்தரவு மட்டும் இருக்குங்க. என்ன உத்தரவுங்க? உயர் நீதிமன்றத்தினுடைய ஆர்ஓசி மட்டும் இருக்கு. இந்த ஒரு கட்டாய திணிப்பு எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்க வேண்டியது வழக்கறிஞர்களுடைய தார்மீக கடமை. அவ்வளவுதான். வேற என்ன? தேவையில்லாத பணச்சுமை, பணச்சுமை வழக்காடிகளுக்கு, பணிச்சுமை வழக்கறிஞர்களுக்கு. இந்த பேப்பர் மெத்தட்ல குறை இருக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்? நீதிமன்ற ஊழியர்களை அதிகமாக உருவாக்கி, பணி அமர்த்தி, அவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து, நாம் கொடுக்கிற கோப்புகளை உடனடியாக ஸ்கேன் செய்கிற வசதியை அவர்களுக்கு ஏற்படுத்தி, கொடுக்கிறதை அவர்கள் பதிவேற்றம் செய்து எங்களுக்கு ஒரு ரசீது கொடுக்கலாம் வழக்கறிஞருக்கு. அந்த ரசீதை வச்சுக்கிட்டு அந்த பதிவேற்றம் செய்ததை வைத்துக்கொண்டு பின்னாளில் ஒரு கோப்பு நகல் எடுக்கிற போது, சிபி என்று சொல்லக்கூடிய காப்பி அப்ளிகேஷன் போடும்போது, அவர்கள் அதில் QR கோடு போல இன்றைக்கு சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுத்துகிற மாதிரி இசி, நகல், இறப்புச் சான்றிதழ் ஆகியவற்றை சார் பதிவா அலுவலகங்களில் எப்படி வருகிறதோ, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் எப்படி வருவாய்த்துறையில் வருகிறதோ அப்படி நீங்கள் கொடுக்கலாம், உடனுக்குடன் கொடுக்கலாம். அது மட்டும்தான் சாத்தியம். வேற சாத்தியமில்லை. தற்போது சாத்தியமில்லை. உயர் நீதிமன்றங்கள் மதுரை,
சென்னை, அதில் உள்ள வழக்காடிகள் வேற, அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வேற, மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற, உள்கட்டமைப்பு வேற, அதற்கும் கீழே இருக்கிற தாலுகா நீதிமன்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மாவட்ட உரிமை நீதிமன்றம், குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள் உள்ள கட்டமைப்பு வேற. இது எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கிறது உயர் நீதிமன்றம். அதுதான் பேரு அதிர்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒன்றா எப்படி பார்க்க முடியும்? ஒரு பார்வை வேணாமா? ஒரு விஷயம் வேணாமா? எதையும் பகிர்ந்து ஓர்ந்து கண்ணாடுவது இறைபுரிந்து யார் மட்டும் தேர்ந்தே செய்வது முறை என்று பின்னாடியே எழுதி வச்சிருக்கிறீங்களே, அதற்கு என்ன பொருள்? அதுக்கு என்னங்க பொருள்? தேர்ந்து செய்வதே தானே முறை. ஓர்ந்து கண்ணூடாது யார் மட்டும் தேர்ந்தே செய்வதே முறை அப்படின்னா என்ன? அதை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். எல்லோரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நாங்கள் எப்போதும் மதித்தோம், இப்போதும் மதிப்போம், நாளையும் அவர்களுடைய உத்தரவை நாங்கள் மதிப்போம், அது வேற. ஆனால் இன்றைக்கு ஒன்றொன்றும் நமக்கு திணிக்கப்படுகிறது, அதை எதிர்க்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு குடவாசல் வழக்கறிஞர் சங்கம் ஒரு முன்னுதாரணமாக, திருவாரூர் மாவட்டத்திற்கு முன்னுதாரணமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டம் இதோடு நிற்காது. தொடர்ச்சியாக இந்த இ-ஃபைலிங் முறையையும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தையும் இ-ஃபைலிங் முறையை கைவிட வேண்டும், உடனடியாக கைவிட வேண்டும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஒன்றை கைவிட வேண்டும், ஒன்றை நிறைவேற்ற வேண்டும். இப்போ என்ன பிரச்சனைனா, எதை நாம் கைவிடணும்னு சொல்கிறோமோ அது கையளிக்கப்படுகிறது, எது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றனோ அதை பற்றி பேச்சே கிடையாது. இதுதான் இங்கே நிலைமை. இந்த நிலை மாற வேண்டும். வழக்கறிஞர் சமூகம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது, பொருளாதார ரீதியாக, செல்வாக்கு ரீதியாக. இப்போல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் அதிகமாக இன்ஜினியரிங்லாம் யாரும் போகிறதில்ல. இப்போ எல்லாருமே வழக்கறிஞர்களுக்கு தான் போகிறான். பிள்ளைங்க எல்லாம் வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அது காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் ஒரு செல்வாக்கு, ஒரு மரியாதை முதல்ல இருக்குது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இப்போ இது தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த செல்வாக்கு மரியாதையெல்லாம் வழக்கறிஞர்கள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழக்கறிஞர் தொழிலுக்கோ படிப்புக்கோ யாரும் வரப்போகிறதில்லை. இதுதான் நிலைமை. இதை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். மாட்சிமை தாங்கிய உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அறிவிலும் திறனிலும் எங்களை விட எல்லாவற்றிலும் மூத்தவர்கள். நீங்கள் முன்னோடிகள், வழிகாட்டிகள். உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை என்பது எந்த அரசியல் தலைவர்களுக்கும் கொடுக்காத மரியாதையை இந்த மனித சமூகம் கொடுக்கிறது. வழக்கறிஞர் சமூகம் அதை உறுதி செய்கிறது. அதை நீங்கள் உறுதி செய்யணும். அந்த வழக்கறிஞர் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை பரிவோடு பரிசீலனை செய்யும். இந்த இ-ஃபைலிங் முறை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது, சரி, ஏற்கிறோம். ஆனால் ஒரு கருத்து கேட்பு நடந்ததா? வழக்கறிஞர் பிரதிநிதிகளை அழைத்து இந்த மாதிரி ஒரு இ-ஃபைலிங் முறையை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், உச்சநீதிமன்றம் அதற்கு வழிகாட்டுகிறது, உயர்நீதிமன்றம் அதனை செய்ய வலியுறுத்துகிறது என்று சொல்லி அதற்கான டெக்னாலஜி பர்சனை அழைத்து எக்ஸ்பர்ட் பர்சனை அழைத்து நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு அமர்வு ஏற்படுத்தி அதை சம்பந்தமான கருத்துக்களை கேட்டு என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு நீதிமன்ற ஊழியர்களை உட்கார வைத்து ஒரு அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையோ கருத்து கேட்போ நடந்ததுன்னா அதுவும் இல்லை. அந்த இடத்துல இருந்து துவங்குது பிரச்சனை. அப்படி நம்ம சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குதா? ஜல்லிக்கட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவு போடும்போது அவருக்கு என்னன்னே தெரியல. அப்புறமா தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையை அபிடவிட்டாக போட்டு அதற்கு வாதம் விடும்போது தான், ஓ இப்படி இருக்கா, இதுக்குள்ள ஒரு கல்ச்சர் இருக்கா, இதுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கா, இது ஒரு பாரம்பரியமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு மிருகத்தனமான, மிருகத்தோடு விளையாடுற ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. யார்? மாட்சிமை தாங்கிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள். இன்றைக்கு
நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரிசா மாநிலத்தில் கட்டாக்கில் நடந்த சாமானியர்களினுடைய நீதியும் வழக்கு செலவு செயல் திட்டம் என்கிற கருத்தரங்கில் உரையாற்றிய மாட்சிமை தாங்கிய இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஐயா சூரியகாந்த் அவர்கள் தீர்ப்பை தொழில்நுட்பம் வழங்கக்கூடாது, மனிதன் தான் வழங்க வேண்டும், தொழில்நுட்பம் மனித அறிவுக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்று தன்னுடைய அறிவுரையை வழிகாட்டுதலை அந்த நிகழ்வில் சொல்லியிருக்கிறார். அது மற்ற நீதிபதிகளில் கேட்க மாட்டாங்களா? இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தொழில்நுட்பம் மனித அறிவிற்கு பின்னால் இருக்க வேண்டும், தொழில்நுட்பம் தீர்ப்பு வழங்கக்கூடாது, மனித அறிவுதான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது, எல்லாவற்றிலும் மேன்மையானது சட்டம் என்றால் அந்த சட்டத்திற்கு நிகரான மதிப்புடையது மனித அறிவு. அப்போது மனிதர்கள் தான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர தொழில்நுட்பம் மனிதனை பயன்படுத்தக்கூடாது என்று யார் சொல்றார்? இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்றாங்க. அந்த கருத்திற்கு மற்ற மாநிலங்களினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய கருத்து என்ன? அதை மதிப்பளிக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். அப்போ அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டார் அந்த பிரச்சனையை. இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதை வைத்துக்கொண்டு இந்த கொரோனா நேரங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் நாங்கள் கொண்டு வர்றோம். இன்னைக்கு அது சிஆர்பிசி, புது சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்ல சில ப்ரிவியூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வழக்காடிகள் யாருன்னு தெரியாது, யார் அக்யூஸ்ட் முகம் சரியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஒரு எண்டில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் வீடியோ கேமராவுக்கு முன்னாடி வழக்கறிஞர் ஆஜராவார். அடுத்து நீதிமன்றத்தில் அது அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். சிறைக்குள்ளேயே அவர் இருப்பார். யார் குற்றவாளி? 3 பேரும் முகத்தை சரியாகவே பார்க்காம அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா எதுவுமே தெரியாது. அவர் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்கிற போது எவ்வளவு பிரச்சனைகள் வரும். அதில் இது நீதி பரிமாண முறைக்கு சரியானதா? இந்த நடைமுறை கொரோனா நேரத்தில் நடந்தது, அதை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று நீதித்துறை பரிந்துரைக்கிறது. அதுதான் நமக்கெல்லாம் பேரதிர்ச்சி. அப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதியை முகத்துக்கு முகத்தாக பார்த்து தன்னுடைய உணர்ச்சி, உணர்வுகள், அறிவு, திறமை அத்தனையும் முன்னிறுத்தி ஒரு நீதிபதியை முன்பாக நின்று ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வழக்காடிக்காக, தன்னுடைய கிளைண்டுக்காக, கட்சிக்காரனுக்காக பேசுகிற போது அதை பார்க்கிற வழக்காடி, பொதுமக்கள், அந்த கட்சிக்காரன், அந்த கிளைண்டு, அந்த வக்கீல் மேலே ஒரு நம்பிக்கையும் அபிப்பிராயத்தையும் ஒரு செல்வாக்கையும் கொடுப்பாரு. கேட்ட ஃபீஸை விட ஐயா நல்லா பேசுனீங்க, நான் நினச்சது எல்லாத்தையும் பேசுனீங்க, எனக்காக பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சேன், நீங்கள் அழகாக பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க, எனக்கு மனசு கேஸு ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ தெரியாது, ஆனால் நீங்கள் பேசுனதே புதுசாக அப்படின்னு சொல்கிற எத்தனை ஏழை எளிய வழக்காடிகளை, பொதுமக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் தெரியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்காங்க. இது முன்னேறி 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 தொழில்நுட்பம் முன்னேறி முன்னேறி போகுது. வளர்ச்சிகளுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் இல்லை, நீதிமன்ற நடைமுறைகளுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் இல்லை. ஆனால் எந்த கட்டமைப்புமே முழுமையாக ஏற்படுத்தாமல் செய்கிற அத்தனை விஷயங்களிலும் பாதிக்கப்படுவது ஏழை எளிய பொதுமக்களும், வழக்காடிகளாகிய பொதுமக்களும், வழக்கறிஞர்கள் சமூகம்தான் என்பதை தான் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டது. வேற தொழில் தெரியாது. இதே பகுதியில் குடவாசல் ஓகை அரசினர் மேல்நிலை பள்ளியில் படித்துவிட்டு உடனடியாக சட்டக்கல்லூரிக்கு தான் போனோம். அன்றைக்கு 17 வயது, இன்னைக்கு 37 வயது. இந்த 20 ஆண்டுகளில் எந்த அப்பந்தாத்தெல்லாம் யாரும் சொத்து சேர்த்து வைக்கல, எதுவும் இல்லை. இந்த ஒரு தொழில் தான் தெரியும். வாழ்க்கையே இதை வைத்துதான். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை, நான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எல்லாத்தையும் எது 3 தலைமுறையை தீர்மானம் செய்கிற இந்த சட்ட தொழிலை, வழக்கறிஞர் தொழிலை
காவுந்து செய்து கொடுங்கள் கணவான்களே, கணவான்களே, மாட்சிமை மிகுந்த நீதிபதிகளே என்று மன்றாடி கேட்கிறோம். அவ்வளவுதான். இதுல எந்த பாகுபாடும் இல்லை. வழக்கறிஞர் சமூகம் ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டும். வழக்கறிஞர் சமூகம் ஒரு எழுச்சி பெற வேண்டும். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டமாக, மீண்டும் ஒரு கிளர்ச்சியாளர்களாக வழக்கறிஞர் சமூகம் சோம்பேறிகளாக நிற்பது போதாது. பணம், பொருள் அதை மட்டுமே நோக்கி நகர்ந்தல் போதாது. சமூகத்தில் நடக்கிற அத்துணை அட்டூழியங்களுக்கும் அநீதிகளுக்கும் கேள்வி கேட்கும் உரிமை பெற்ற, கேள்வி கேட்கும் அறிவு பெற்ற, கேள்வி கேட்கும் வீரம் பெற்ற, தீரம் பெற்ற வழக்கறிஞர் சமூகம் தன்னுடைய சொந்த பிரச்சனையை எது வந்தாலும், எதை இழந்தேனும் தன்னுடைய லட்சியத்தை, உரிமையை மீட்க வேண்டும் என்கிற லட்சிய கனவோடும் கோட்பாட்டு வரைவோடும் களத்திலே இறங்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி போராடி வென்றார்கள் என்பதை, அந்த படிப்பினையை வரலாறின் வழிகாட்டி என்ற அடிப்படையில் வரலாற்றை பின்னோக்கி நாம் நகர்த்த வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து வழக்கறிஞர்கள் என்கிற ஒரே ஒரு குடைக்குள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகத்தும் ஒன்று சேர்ந்து வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடக்கிற அத்துணை அநியாயங்களையும் தட்டி கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் உரிமையோடும் உணர்வோடும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக, இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நாளை இ-ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தக்கூடாது, உடனடியாக கைவிட வேண்டும் என்று சொல்லி இதே நீதிமன்ற வாயிலில் நாளை காலை 10 மணிக்கு 10:30 அளவில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம். அதற்கும் அருகில் இருக்கிற அத்தனை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தோழர்கள், குடவாசல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய இருபால் தோழர்கள் அவசியம் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக ஆக்க வேண்டும். ஒரு சம்பிரதாயமான போராட்டமாக இது இருக்கக்கூடாது. இது ஒரு சரித்திர போராட்டமாக மாற வேண்டும். நாம் லட்சியத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஒப்பற்ற தலைவனாய், உலக புரட்சியாளர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சேகுவரா சொன்னது போல நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். இடர்பாடுகள், தடைகள் எத்தனை வரையிலும் நெஞ்சுரத்தோடு நாம் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் வெல்வோம். வாழ்க, வளர்க, வழக்கறிஞர் ஒற்றுமை ஓங்குக.